ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கி சுவாதி சேனல். தான் உங்கள் தங்கி சுவாதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி செகண்டரி என்ஐஎஸ் லெசன் நம்பர் 7 பெயிண்டிங்கில் இப்போ கியூபிசம், சர்லிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் இந்த மூணை பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். மேன் வித் வயலன் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா கசாமுசான்ட்டு எதுவுமே அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உன்னிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் இருப்ப அப்படி, அந்த ஆள் வந்து ஒரு வயலனை கையில் வச்சுட்டு இருக்க அப்படி. இது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டு. நீங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சாதான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்லாம் உங்களுக்கு புரியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைட்டில் த மேன் வித் வயலன், மீடியம் ஆயில் அண்ட் கேன்வாஸ். இது வந்து ஆயில் கேன்வாஸில் வந்து ஆயில் பெயிண்ட் வச்சு வரைஞ்சிருக்கிறாங்க. எப்போ இதோட சைஸ் என்னன்னாக்கா 100 × 73 சென்டிமீட்டர்ஸ். ஆர்டிஸ்ட் யாருனாக்கா பேப்லோ பிகாசோ. இவர் ரொம்ப ஃபேமஸானவர். கலெக்ஷன் இப்போ இது எங்கே வச்சுருக்காங்கனாக்கா ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற மியூசியம் ஆஃப் ஆர்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இதோட ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். பேப்லோ பிகாசோ வாஸ் born in 1881 in Malaga, Spain. இந்த பேப்லோ பிகாசோங்கிறவர் 1881 மலாகாங்கிற இடத்துல ஸ்பெயினில் இருக்குது, அந்த நாட்டில் பிறந்தார். He was a painter, sculptor and ceramist. Throughout the longer career, Picasso followed the principles of abstract composition. He was highly influenced by symbolists. He developed his own style in Paris during Blue period, 1900 to 1902, named from the blue-green tone of his canvases. So, இந்த பிகாசோங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெயிண்டராகவும் இருந்தார், ஒரு ஸ்கல்ப்சராகவும் இருந்தார், ஒரு செராமிஸ்டாகவும் இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு என்னன்னாக்கா அப்ஸ்ட்ராக்ட் காம்போசிஷனுங்கிற ஒரு விஷயத்தை இவர் ஃபாலோ பண்ணார். இவர் ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணார் பாரிஸில். அது பேர் என்னன்னாக்கா ப்ளூ பீரியட்னு சொல்லுவாங்க. அது வந்து 1900லேருந்து 1902 வரைக்கும் அந்த விஷயம் நடந்துச்சு, அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ப்ளூ கிரீன் டோனுங்கிற கேன்வாஸை இவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அது வந்து பேர் வச்சார் ப்ளூ கிரீன் கேன்வாஸ். கேன்வாஸுங்கிறது பெயிண்ட் வரைகிறதுக்கு உண்டான ஒரு மெட்டீரியல். அது ப்ளூ கிரீன் கேன்வாஸ் மாதிரி இவர் பண்ணார். பிகாசோ டெவலப்ட் ஹிஸ் ரோஸ் பீரியட் in 1905 to 1907. In this period, he used mainly pink color in his painting. After this period, his work were influenced by the African artifact. From 1915, Picasso developed the Cubist paste, which made him famous world over. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 1905லேருந்து 1907 பார்த்தீங்கன்னாக்கா பிகாசோ ஒரு இன்னொரு விஷயத்தை டெவலப் பண்ணார். எப்படி ப்ளூ பீரியட் டெவலப் பண்ணாரோ அதே மாதிரி ரோஸ் கலரை வச்சு இவர் வரைய ஆரம்பித்தார். அது ரோஸ் பீரியட் அப்படின்னு சொன்னார். இந்த காலகட்டத்தில் அவர் வரைஞ்ச எல்லா பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மெயினான பெயிண்ட்லாம் பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து உலக லெவலில் பிரபலமானார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லாத்துக்கும் இவர் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1915 இவர் ஒரு கியூபிஸ்ட் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மூலமா ஃபேமஸ் ஆனாரு உலக லெவல்ல. கியூபிசம் இஸ் பேசிக்கலி த பிரேக்கிங் ஆஃப் 3-dimension forms into flat areas of patterns of colors overlapping and linking, so the shapes and parts of the human body or object are seen from the front and the back of at the same time. ஸோ இந்த கியூபிசம்ங்கிறது என்னன்னாக்கா ஒரு பிக்சர், ஒரு மனிதனோட பிக்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட பிக்சராக இருக்கட்டும், அது வரையும் போது அது வந்து 3 தெரியும். அது ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 விதமாக தெரியும். அதுதான் இவர் கியூபிசம் சொல்கிறாரு. இதில் தான் இவர் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தார். இது மூலமாக தான் இவர் உலக லெவலில் ஃபேமஸ் ஆனார். Man with Violin was painted in 1912. It is a fine example for analytical cubism. Objects were divided into parts depicting different viewpoints at the same time. Like any other painting of this period, forms are recognizable, but broken down into the cube-like form. Picasso tried to use space in a new way. The human form holding the violin is broken into various geometrical shapes and then arranged together. The colors used are typical of this period, using the shades of brown and green. Most of his paintings during the period were made with a similar technique and colors. In this painting, there is a continuous unity of form and color. For him, reality and the different definition, he defined reality in a sense more real than that nature. His brilliant and unusual way of handling paints and other materials made him most admired artist of 20th century. His one of the best work is
Guernica based on Spanish Civil War. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மேன் வித் வயலினில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1912 இது வந்து வரையப்பட்டது. இது எதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னாக்கா, அனாலிட்டிக் கியூபிசம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த பெயிண்டிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட்டு நிறைய விதமாக டிவைடு பண்ண இருக்குது. அதாவது நீங்கள் அந்த பெயிண்டிங்கை உன்னிப்பாக கவனிச்சிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்கும். அந்த தனித்தனியான ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டான ஃபார்மில் வந்து அவர் வந்து சேர்த்தி வச்சுருக்காரு. அந்த ஸ்பேஸை கூட கரெக்டான விஷயத்த அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது சேர்த்தி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு ஆண் வந்து, அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு வயலினை வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரினாக்கா ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக்கான பெயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால இவரோட இந்த பெயிண்டிங் டெக்னிக்கை வந்து உலக லெவலில் 20th century அட்மையர் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். இவரோட பெஸ்ட்டு ஆர்ட் எதுனாக்கா இந்த டைமில் ஸ்பானிஷ் சிவில் வார் நடந்துச்சு. அதில் வந்து குர்னிக்காங்கிற ஒரு பெயிண்டிங் இவர் வரைஞ்சார். இது நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். அது வந்து இருக்கிறதுலே இவர் செஞ்சதுலேயே ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். இந்த செஷனில் இவ்வளோ, நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஆன்லைன் கிளாஸுக்கு tanglishwadi@gmail.comக்கு மெயில் அனுப்பிச்சுடுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க.